ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஸ்பைசி குக்கிங் சேனல். இன்றைக்கி நம்ம மதுரை ஃபேமஸ் பருத்தி பால் தான் எப்படி செய்ய போகிறோம்னு பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிளுங்க. ஒரு 10 நிமிஷத்துலேயே நம்ம இதை ரெடி பண்ணிடலாம். ரொம்ப ஆரோக்கியமானது. பாருங்கள், இதுதான் பருத்தி கொட்டை. இதை நம்ம எடுத்து க்ளீன் பண்ணிக்க வேண்டியதுதான். கொஞ்சம் சுத்தம் பண்ணிவிட்டு நம்ம தண்ணியில் ஊற வைக்கணும். கரெக்டாக ஒரு மணி நேரம், ஒரு மணி நேரத்துலேருந்து ஒரு 3 மணி நேரம் வரைக்கும் நல்லா ஊறணும். அந்த பருப்பை எடுத்து நம்ம கையால் அப்படி அமுக்கையில் அந்த பால் வரணுங்க. அந்தளவுக்கு ஊறி இருந்துச்சுனாவே நமக்கு பருத்தி பால் நல்லா திக்காக வரும் உங்களுக்கு. அப்படி அதுக்கு முன்னாடி நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா ஒழுங்காக பால் வராது, நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சாலும். பாருங்கள், இப்போ நான் கையில் அமுக்கி பார்க்குறேன் பாருங்கள். இந்த மாதிரி ஊறணும். இந்த மாதிரி ஊறி இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு பருத்தி பால் நல்லா திக்காக இருக்கும். நம்ம இதை போட்டு மிக்சியில் அரைக்கையில் நல்ல பால் திக்னஸாக வரும். அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு தண்ணியாக வரும். அப்போ நம்ம மாவு சேர்க்குற மாதிரி இருக்கும். மாவு சேர்த்தோம்னாவே பருத்தி பாலோட டேஸ்ட் பாதி போயிடும். நம்ம பால், வெல்லம், சுக்கு இதை மட்டுமே வச்சு தான் மேக் பண்ணணும். அப்போ தான் பருத்தி பால் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ நான் மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டேன். 2 டைமாக போட்டு எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும். நம்ம கையில் இப்படி பிசைஞ்சாவே நல்லா திக்னஸாக பால் வரணும். இந்த அளவுக்கு இருந்தால் தான் உங்களுக்கு பால் நல்லா திக்காக இருக்கும். நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. நான் 2 பேட்சாக போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ நம்ம பருத்தி பாலில் கொஞ்சமாக நம்ம தண்ணி சேர்த்து, ரொம்ப தண்ணி சேர்க்காமல் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம பாலை வடிகட்டி எடுத்துக்கலாம். இது 2வது பேட்ச்சு. பாருங்கள், பால் எவ்வளோ திக்னஸாக இருக்குன்னு. கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்கே சக்கை இருக்குது. இதை இன்னொரு ஃபில்ட்ரு வச்சு நம்ம வடிகட்டி எடுத்துக்க வேண்டியதான். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த விழுது இருக்குது பார்த்தீங்களா, பால் எடுத்தோன்னே அந்த பருத்தி கொட்டை சக்கை இருக்கு இல்லையா, இந்த சக்கையை வீணாக தூக்கி போடாமல் வெளியில் ஆடு மாடு வரும், அதை தண்ணியில் கலந்து வச்சோம்னா அதுக்கு சாப்பிட்டு போகுங்க. வாயில்லா ஜீவன்களுக்கு அது ஒரு எனர்ஜி ட்ரிங்க்ஸ் மாதிரி இருக்கும். தூக்கி போடாதீங்க. பாருங்கள், இப்போ இந்த பாலை நம்ம வடிகட்டியில் ஸ்ட்ரைன் பண்ணி எடுத்துக்க போகிறோம். கொஞ்சம் கொஞ்சம் சக்கை இருக்கும். அந்த சக்கையை தான் நம்ம எடுத்துக்க போகிறோம். இப்போ அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. பால் ரொம்ப ஹீட்டாக இருக்கையில் ஊற்றாதீங்க. சட்டி ஹீட்டாக இருக்கணுமேலையும் ரொம்ப ஹீட்டாக இருக்கக்கூடாது. பாலை உள்ளே சேர்த்ததுக்கப்புறம் ஒரு சிட்டிகை மஞ்சள் தூளும் 2 சுக்கும் எடுத்து வச்சுருக்கேன். அதை தான் தட்டி உள்ளே சேர்க்கணும். மிளகுத்தூள் வேணுங்கிறவங்க சேர்த்துக்கோங்க, வேணாங்கிறவங்க வேணாம். சளி, இருமல், தொண்டை கரக்கரப்பு இருக்கிறவங்க மிளகுத்தூள் சேர்த்து பருத்தி பால் சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நாள் 2 நாளில் நல்ல சேஞ்சஸ் தெரியும். ரொம்ப நல்லது உடம்புக்கு. இப்போ நான் பாருங்கள், பாலை ஊற்றுனதுக்கப்புறம் இப்போ நான் மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன். வேறு எதுவுமே இதில் நான் ஆட் பண்ணலை. சில பேருக்கு சுக்குவோட ஃப்ளேவர் பிடிச்சாலும் பிடிக்கும், பிடிக்கலனாலும் பிடிக்காது. பருத்தி பாலுக்கு மெயின் ஃப்ளேவரே சுக்கு தான். அதனால் பிடிக்காதவங்க கம்மியாக சேர்த்துக்கோங்க. பிடிச்சவங்க கொஞ்சம், நான் இப்போ என்ன அளவு சொல்லியிருக்கேனோ அதே அளவே சேர்த்துக்கோங்க. பால் லோ ஃப்ளேம்லேயே வச்சு நீங்கள் காய்ச்சணும். மேலே லைட்டாக ஆடப்படரும். அந்த ஆடப்படற வரைக்கும் நீங்கள் காய்ச்சிட்டு அதுக்கப்புறம் இப்போ நீங்கள் நான் 1/4 கிலோ வெள்ளைக்கட்டி சேர்த்துருக்கேன். வெள்ளைக்கட்டியும் சேர்க்கலாம், சீனியும் சேர்க்கலாம். வெள்ளைக்கட்டி சேர்த்திங்கன்னா இன்னும் டேஸ்ட் ரொம்ப என்ஹான்ஸ்டாக இருக்கும். அதனால தான் நான் வெள்ளைக்கட்டி சேர்த்துருக்கேன். வெள்ளைக்கட்டி சேர்த்து கரைஞ்சதுக்கப்புறம் கொஞ்சமாக ஒரு 2 ஸ்பூன் இடியப்ப மாவு போட்டு நல்லா சேர்த்து கரைச்சி அதை ஊற்றி அதையும் ஒரு கிண்டிட்டு லாஸ்ட்டாக தேங்காய் பூ திருவி வச்சுருக்கேன். அதை போட்டு நம்ம சர்வ் பண்ண வேண்டியதுதான். இன்றைக்கி எங்கள் வீட்டில் ஈவினிங் ஸ்நாக்ஸாக பருத்தி பாலும் வெங்காய பச்சையும் தான். என் பையன் சாப்பிட்டு டேஸ்ட் சொல்லலாம் பாருங்கள். குட்டி சாப்பிட்றீங்க, கடையில் வாங்கி சாப்பிடாம வீட்லேயே ரெடி பண்ணி சாப்பிடுங்க. பாய் குட்டீஸ்.